அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அவர் உனக்கு கொடுத்த சுகத்தை மறக்காதே. அவர் உனக்கு கொடுத்த பிள்ளை செல்வத்தை மறக்காதே. அவர் உனக்கு கொடுத்த வேலையை மறக்காதே. அவர் உனக்கு கொடுத்த அற்புதங்களை அதிசயங்களை மறக்காதே. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் என்ன செய்யாதே, மறக்காதே. மறந்து போகக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நான் பிறந்தது முதல் இதுவரை ஒரு கண்ணை இமை காப்பது போல நம்மளை காத்து நடத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். தினமும் அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். விடிஞ்சு எந்திரிச்சு உட்கார்ந்தா, தகப்பனே இந்த இரவில் என்னை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. இந்த பகலை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், இந்த பகலில் நீ பாதுகாக்க போகிறீர், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று நீ சொல்ல வேண்டும். அனுதினமும் உங்கள் வாயிலே ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். அனுதினமும் உங்கள் வாயிலே நன்றி இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையிலே தேவையில்லாத காரியங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அதை நாம் பேசக்கூடாது. கர்த்தர் செய்ய போற காரியங்களை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். உங்க வாழ்க்கையில் என்ன இல்லையோ அது இருக்கு என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் எது வராமல் இருக்கோ அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் எது கிடைக்காம இருக்கோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. அது கண்டிப்பான முறையிலே கிடைப்பதற்கு முன்னமே நீங்க நன்றி சொல்லும்போது கர்த்தர் அந்த நன்றியை பார்த்து, அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மறக்க வேண்டிய காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து, எப்படி போட்டிருக்கு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு ஒரு பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறேன், அதை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு அன்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு இரக்கம், தயவு, சமாதானம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் அது நன்மையான ஓட்டமாக இருக்க வேண்டும். அழிந்து போன காரியங்களை குறித்து நம்ம ஓடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 41:51 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே. மனாசே. திருப்பி சொல்லுங்க. என் தகப்பன், வாசிங்க. என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இங்க கவனிங்க. தகப்பன் குடும்பத்தை மறக்க வேண்டும் அப்பனா என் தாய் தகப்பனை, என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்களை எல்லாத்தையும் மறக்கணுமா அப்படி நீங்க கேட்டுறாதீங்க. ஆனால் அவர் எதை மறந்தார் என்று கேட்டால், அவர் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அந்த யோசேப்பை குழியிலே போட்டு சாக வைப்பதற்கு முயற்சி பண்ணினார்கள். அவர் விற்று போட்டார்கள். அவர் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தார். செய்யாத பாவத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார். பல இன்னல்கள், பல துயரங்கள், பல கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். ஆனால் தனக்கு ஒரு மகன் பிறந்த உடனே மனாசே என்று பெயர் வைத்து தகப்பன் வீட்டில் எல்லா காரியத்தையுமே அவர் மறந்து விட்டார். தகப்பன் வீட்டிலே தன்னை அழிக்க வேண்டுமே என்று நினைத்தார்கள், அதை மறந்து விட்டார்.
கூட பிறந்தவர்களை அழிக்க நினைத்தார்கள். அவர்களை பழிவாங்க வேண்டுகிற எண்ணம் அவருக்கு வரவில்லை. அந்த சஞ்சலத்தையும் அந்த நிந்தையும் அந்த அவமானத்தையும் அவர் மறந்து விட்டார். துக்கத்தை மறந்து விட்டார். ஒதுக்கப்பட்டதை மறந்து விட்டார். தனிமையாக்கப்பட்டதை மறந்து விட்டார். தள்ளப்பட்டதை மறந்து விட்டார். அனாதையாக்கப்பட்டதை மறந்து விட்டார். காரணம், என் தேவன் கூட இருந்து எகிப்திலே என்னை ஆளும்படி உயர்த்திருக்கிறார். அதனால அதை நான் நினைக்க மாட்டேன், அதை நான் மறந்து விடுவேன் என்று அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்க பிறந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பெருத்த அவமானம் வந்திருக்கலாம், அதை மறந்துடுங்க. ஒருவேளை உங்க நண்பர்கள் மூலமாக நீங்க வாழ்ந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு துக்கம் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கலாம், ஒரு மனிதன் மூலமாக. அதை நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்க. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், அப்போ நினச்சி அதை நினச்சி அதை மனதுக்குள்ள வச்சு அதை பழி வாங்குற எண்ணத்துக்கு நீங்கள் கொண்டு வராமல் அதை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, மறந்துடுங்க. பழைய அவமானங்கள் உங்களுக்கு இருக்கலாம், மறந்துடுங்க. பல நெருக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம், மறந்துடுங்க. பல பழைய பலவீனங்கள் இருக்கலாம் உங்களுக்கு, மறந்துடுங்க. தகப்பன் வீட்டிலிருந்து நீங்கள் வந்தபோது உங்களுக்கு நடந்த பல இன்னல்கள், பல துக்கங்கள், பல நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், பல அவமானங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்து தேவன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, வரும் நாட்களிலே செய்ய போறாரு. கையை தட்டாப்பாக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு செல்வ செழிப்பா இருந்தா வந்தாரு எகிப்துக்கு, விற்கப்பட்டு வந்தார். மரண நேரத்தில் காப்பாற்றப்பட்டு வந்தார். எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, வந்தார். ஆனால் யார் குழியில தள்ளினாங்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி அவர்களை சேர்த்து அணைத்து கொண்டு அவர்களை வாழ வைத்தார். அதான் யோசேப்பு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் யாராவது இப்போ யோசேப்புடைய அண்ணன் தம்பி என்ன பண்ண, குழியில போட்டாங்க, சாக வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அந்த பழி வாங்குற என்ன அந்த யோசேப்புக்கு இல்லை தெரியுமா? அவர் அதை மறந்துட்டேங்கிறார். ஆனால் திருப்பி வந்தாங்க தேடி, அவளை கட்டி அணைத்து அரவணைத்து முத்தம் செய்தார். அதுதாங்க இயேசுவினுடைய அன்பு. அதுதான் இயேசுவினுடைய அன்பு. அந்த போத்திபார் மனைவி தப்பு பண்ண கூப்பிட்டா, ஆனால் அதே ஊரில் தான் அந்த அம்மா இருக்கு. ஆனால் அந்த எகிப்து ஆளும்படி அதிகாரம் இவருக்கு வந்துச்சு. என்னை இப்படி செஞ்சல அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி உள்ளே போட முடியும். ஆனால் அவர் செய்யலை. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது, அவர் செய்யலை. பழைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் மறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்தீங்க, மறக்காதீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த ஆத்மாக்குள்ள, இந்த இதயத்துக்குள்ள ஒரு நன்றியறிதல் இருக்க வேண்டும், ஒரு ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். அவர் இந்த வருடத்தில் செய்த நன்மைகளை எவ்வளவு நன்மைகள் சொன்னாலும் பத்தாது. அன்பார்ந்தவர்களே, நான் மதுரையிலிருந்து வரும்போது வெறுமையாக தான் வந்தேன், வெறும் ஆளாக தான் வந்தேன். ஆனால் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் உயர்த்த போறார். இந்த உயர்த்தாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம வாழ்க்கை, நம்ம கை செய்கிற வேலை, தொழில், பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற்றம் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, நீ முந்தின வேலையை நினைக்க வேண்டாம், பூர்ணமான வேலையை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா புதிய காரியம் செய்வதற்கு நீ முந்தின காரியத்தை நினைக்காத, பழைய காரியத்தை சிந்திக்காத அப்படிங்கிறார். அப்பதான் நான் புதிய காரியத்தை செய்ய முடியும். உனக்கு புதிய அற்புதங்களை, புதிய அதிசயங்களை செய்ய முடியும், புதிய சுகத்தை கொடுக்க முடியும். நீ முந்தினங்களை நினைக்காத, பூர்ணமான சிந்திக்காத அப்படிங்கிறார். அப்ப பழைய காரியத்தை நினைச்சு பார்க்காத, பழைய துக்கத்தை நினைச்சு பார்க்காத, மறந்துரு மறந்துரு மறந்துரு. அப்பதான் புதிய காரியம் உனக்கு நடக்கும் அப்படிங்கிறார். கர்த்தரை நாம் தேட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்ய, களி கூற வேண்டும். இந்த உலகத்தில் எது கற்றுக்கொள்ளுகிறீங்களோ, கற்றுக்கொள்ளவில்லையோ, கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குவதில்லை. நீங்கள் சமயத்தை நேரத்தை ஒதுக்குங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு ஊருக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஆறை கடக்கணும். அப்போ அந்த ஆறை கடக்கும்போது அந்த படகு ஓட்டி, கப்பல் தோணி மாதிரி ஓட்டுவான்ல, அதில் ஓட்டி அந்த கரையில் கொண்டு விடப்பா, என்னைய எவ்வளோ கூலி கொடுக்குறேன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அந்த தோணி அப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தார். அது ரவுண்டாக இருக்கும், தட்டு மாதிரி இருக்கும் அந்த இது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிறாரு,
தம்பி நீ என்ன படிச்சிருக்கிற? நம்ம ஒன்றும் படிக்கலை சாமி, நான் படிக்கலை சாமி, பிறந்தது எந்த தோணி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சாமி. அப்படியா? இப்படிலாம் காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறே தம்பி, படிக்காமல் இருக்கே தம்பி. ரைட், சரி உனக்கு கணித சாஸ்திரம் எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சாமி, கணித சாஸ்திரம் நம்மளுக்கு தெரியாது சாமி. சரி விஞ்ஞான சாஸ்திரம் உனக்கு தெரியுமா? அந்த விஞ்ஞான சாஸ்திரம் ஒன்றும் தெரியாது சாமி, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சாமி. அடப்பாவி, காலத்தை சமயத்தை நேரத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி காலத்தை முறியடிச்சிட்டியே அப்படி சொன்னார். நீலாம் எதுக்கு இருக்க, எதுக்குமே லாய்க்கில்லை போ. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது தண்ணி சுழல ஆரம்பித்து விட்டது. தண்ணி என்ன செஞ்சிருச்சு, சுழல ஆரம்பித்தோடனே அந்த தட்டு டக்கு டக்குன்னு சுற்றி ஆரம்பித்து டக்குன்னு அது சாஞ்சு போயிடுச்சு. சாஞ்சு போன உடனே இவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு என்ன சாமியா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உள்ளே போயிட்டு இருக்கேன், கையை பிடிச்ச தூக்கு அப்படின்னா. சாமியோ சாமியோ, என்ன உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதே சாமி. அப்போ சாகு. எந்த சாஸ்திரத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்கலையோ, கர்த்தரை தேடுகிற ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மரணத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுக்காண்டி படிக்க வேணாம் கிடைக்க வேணாம் சொல்ல, முத தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, அவருக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. அவர் செய்த நன்மைகள் என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, என்னுடைய குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. சுகத்தை கொடுத்தீரே நன்றி, பலத்தை கொடுத்தீரே நன்றி, பிரயாணத்தில் கூட இருந்தீங்களே நன்றி, பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே நன்றி, என் குடும்பத்தில் சமாதானமாக இருக்க வைத்தீரே நன்றி, செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணினீங்களே நன்றி, இந்த வருஷத்தில் மேலும் மேலும் கடன் வாங்காமல் பாதுகாத்தீரே நன்றி. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நான் அவங்க எதுக்கு சொல்ல வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இப்படி சொல்லணும். என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை இருப்போம், உபாகமம் 6:12. உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கமாண்ட் பண்றாரு, கட்டளை கொடுக்க, எச்சரிக்கை பண்றாரு. என்ன எச்சரிக்கை பண்றாருன்னா, அவர் திருப்பி வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதாவது நம்ம ஒரு காலத்துல பாவத்துல கடந்தோம், தண்ணி அடிக்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம், சுமக் பண்ற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவ செயல்களை செய்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனா அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து பரலோகத்தின் பிள்ளையாக அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மளை இதுவரை நடத்தியிருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீ என்ன செய்யாத, மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். என்ன செய்ய, மறவாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக அதை நினைச்சுக்கிட்டு இருக்காத. கர்த்தர் செய்த நன்மைகளை, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கிற, எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு விசாலமான இடத்துக்கு வந்திருக்கிற, எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து எப்படிப்பட்ட நன்மையில் வந்திருக்கிற, எப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் வந்திருக்கிற, இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அதனால அவருக்கே எல்லா கன மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பி தவறு எங்க அக்கா தான் இதை வாங்கி கொடுத்துச்சு, எங்க அக்கா இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லிடாது. எங்க அம்மா தான் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க, எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை சொல்லிடாத. உங்க அம்மாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்தது உங்க அம்மா இல்லை, உங்க 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 அப்பா கிடையாது. உங்க அப்பாவுக்கும் அம்மா வீட்டை கட்டி கொடுத்தது கர்த்தர். அவர் வழியை உருவாக்கலன்னா கட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் வழியை வாய்க்க பண்ணுகிறவர். அதனால இன்னைக்கு நீங்க எனக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களை எந்திரிச்சு நின்று சாட்சி சொல்ல சொன்னா எல்லாரும் எந்திரிப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க வரும்போது எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க. அவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை எடுத்துக்கிட்டால் நானே ஒரு பெரிய அல்லேலூயா போடணும். நான் எப்படி வந்தேன், ஆனால் இப்போ எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. வீடு இல்லாம வாசல் இல்லாம இடம் இல்லாம ஒண்ணு இல்லாம வந்தவங்க இன்னைக்கு வீடு வாசலோட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேலை இல்லாம இருந்தீங்க, கர்த்தர் வேலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் முடிக்காம இருந்தீங்க, கர்த்தர் திருமணத்தை முடிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நன்மை செஞ்சிருக்கிறாரா செய்யலையா? ஒவ்வொரு நாளும் இப்ப இருக்கிற மேன்மையை, இப்ப இருக்கிற அந்த அந்தஸ்தை பார்க்காதீங்க. நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கணமும் கர்த்தருக்கே மகிமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த ராஜா தான் அந்த சாதாரண ஒரு ஆளை மந்திரியை மாற்றினாராம். அப்போ அந்த ராஜா எங்கே போனாலுமே அந்த மந்திரி வந்து கூட போவாராம். போகும்போது அவர் ஒரு பெட்டி கொண்டு போவாராம். ஒரு சின்ன பிரிப் கேஸ் பெட்டி ஒன்று கொண்டு போவாராம். கொண்டு போகும்போது எல்லாரும் கேட்பாங்களாம், ராஜா கம்முன்னு வர்றாரு, இவர் மட்டும் ஏதோ பெட்டி தூக்கிட்டே வர்றாரு, எப்போ பாரு இதே பெட்டியை தூக்கிட்டு அலையிறாரு எங்கே போனாலும். அப்போ நான் ராஜா சொன்னாங்களாம், ஐயா ராஜா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? இல்லை, உங்கள் கூட வர்ற மந்திரி எப்போ பார்த்தாலும் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, அது பெட்டிக்குள்ள என்னையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் வந்து ரொம்ப நாளாக கேட்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மந்திரியார் இங்கே வா, நீ என்ன எப்போ பார்த்தாலும் கையில் பெட்டியை தூக்கிட்டு அலையிற, பெட்டி ஓப்பன் பண்ணு, என்ன இருக்கு பார்ப்போம். உடனே மந்திரி பெட்டியை ஓப்பன் பண்ணாராம். ஓப்பன் பண்ண ஒரு கந்தல் சட்டையும் ஒரு கந்தல் வேஷ்டியும் இருந்துச்சான். பழைய சட்டை பழைய வேஷ்டி கிழிஞ்சு போனது இருந்துச்சான். ஏனையா எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், இதை தூக்கிட்டு அலையிற? இல்லை ராஜா, நான் இந்த நிலைமையில் நான் இருக்கும்போது என்னை வந்து நீங்கள் மந்திரி பதவியை கொடுத்து மந்திரியாக வச்சுருக்கிறீங்க. இந்த மந்திரி பதவியை வந்து எனக்கு பெருமையை கொண்டு வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு மேன்மையை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் இந்த எண்ணம் வந்து எனக்கு வரணும். இந்த தாழ்மை, இது பெட்டி இருந்தால் தான் எனக்குள்ள ஒரு தாழ்மை வரும், எனக்குள்ள பணிவு வரும். இல்லைன்னா எனக்குள்ள பெருமை வந்துடும், நான் பழசை மறந்துடுவேன். அதனால் இப்போ ஒரு கஷ்டப்படுற வந்தானா அவனை ஆதரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குங்க. ஒரு பசியாக இருக்க வந்தானா அவனை ஆதரிக்கிறது, பசிக்கு ஆகணும் எனக்கு அது இருக்குங்க. காரணம், இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இப்படி இருந்த எண்ணெய் கர்த்தர் இப்படி உயர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால அந்த எண்ணெய் எனக்கு இருக்கிறனால தான் நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னால் முடியுது. இதை நான் இல்லாமல், இந்த நினைப்பு இல்லாமல் நான் ராஜ மேன்மை இருக்கிறேன்னா எனக்குள்ள பெருமை வந்துடும், எனக்குள்ள மேட்டுமை வந்துடும். அதனால தான் ஞாபகமாக இப்படி இருந்த எண்ணெய் கர்த்தர் உயர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லி ஞாபகமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அதே போல் இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருந்தோம், இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறார். அதான் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ என்ன செய்யாத, மறக்காத, மறக்கக்கூடாது அப்படிங்கிறார். நீ எய்த்தில் அடிமையா இருந்த, அங்கிருந்து உன்னை புறப்பட பண்ணாரு. ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த, உன் கண்ணு முன்னால 10 அற்புதங்களை பண்ணாரு. வனாந்தரத்தில் காடைகளை விளை வச்சாரு, மன்னவை வர வச்சாரு, கசப்பான தனியை மதுரை மாத்தினாரு, சங்கடத்தை பிளந்தாரு. இதையெல்லாம் கண்ணார பார்த்து, அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து உன்னை நடத்தி வந்திருக்கிறேன். பாலுந்தேலும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க நடத்தி வந்திருக்கிறேன். இதை நினைச்சுக்கோ, இதை மறந்துடாத. ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த, ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு கிடந்த, ஒரு பிரச்சனையில் அடிமைப்பட்டு கிடந்த, ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்த, ஆனா அதிலிருந்து உன்னை விடுவித்து, உன்னை காப்பாற்றி, உன்னை கரம் பிடித்து, உன்னை பரலோகத்தின் பிள்ளையாக நான் மாற்றி அமைச்சிருக்கிறேன். அதை மறந்துடாத. உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறேன், உனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறேன், உனக்காக ரத்த சிந்திருக்கிறேன், உனக்காக 3 முறை கீழே விழுந்திருக்கிறேன், உனக்காக முள்முடி சூறப்பட்டிருக்கிறேன். நினைச்சு பார், மறந்துடாத. அதான் 1 கொரிந்தியர் 11:25 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு ஏசப்பா? என்னை நினைவு கூறும்படி. அப்பனா நீ மறந்துடாத அப்படிங்கிறார். நினைவு கூறு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அளவுக்கு நிக்கிறோம்னா, அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி எடுத்து வெட்டி சிறக்க பண்ணி நம்மளுக்கு வெற்றி வாங்கி கொடுத்த என் தகப்பன் இயேசு அந்த நாளிலே நாம் ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவர் சிலுவையிலே ரத்த சிந்தவில்லை என்றால், சிலுவையிலே அடிக்கப்படவில்லை என்றால், சிலுவையிலே அவமானப்படவில்லை என்றால், அவர் சிலுவையிலே முள்முடி சூடப்படவில்லை என்றால் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்காதுக்கு. மரண பயத்திலிருந்து நம்மளை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த என் தகப்பன் இயேசு. நினைச்சு பாருங்க, நம்முடைய சாபங்களை உடைக்கும்படியாக தலையில முழுமுடி சூடப்பட்ட இயேசு. நினைச்சு பாருங்க.
நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியும். அவருடைய முதுகு உழுகப்பட்டது நினைச்சு பாருங்க. நம்முடைய கால் பகுதி சுகமாக இருக்க முடியும். அவர் பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை நினைச்சு பாருங்க. நம்முடைய விழாவிலே கிட்னி பகுதி சுகமாக இருக்க முடியும். அவர் விழாவிலே குத்தப்பட்டதை நினைச்சு பாருங்க. அவர் முகத்திலே காரி உமிழப்பட்டார், அவமானப்பட்டார். நாம் அவமானப்படாமல் இருப்பதற்காக நமக்காக இயேசு அவமானப்பட்டார். அதை மறந்து விடாதே, அதை நினைத்து பார், மறந்துடாத. அதான் அவர் சொல்றாரு, நான் அடிக்கப்பட்டதை மறந்துடாத, நான் 3 முறை கீழே விழுந்ததை மறந்துடாத, நான் முழுமுடி சூடப்பட்டதை மறந்தாத, என் முதுகு உழுகப்பட்டதை மறந்தாத. இது எல்லாம் உனக்காகத்தான். அதனால இதை நினைவு கூறு மகனே, இதை நினைவு கூறு மகளே. மறக்க கூடாது. அவர் சிலுவையிலே வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை மறக்க கூடாது. அதான் அவர் சொல்றார், என்னை நினைவூர்ந்து செய்யுங்கப்பா. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு பல பாடுகள் பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த நேரத்தில் அவர் பாடுகளை நினைச்சு கொள்ளுங்க. அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்கள், எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து என்னை தப்பிவிக்க நீ வல்லவராக இருக்கிறார் என்று வாயை திறந்து பேசி பாருங்க. அந்த வசனம் எபிரேயரில் இருக்குங்க. எப்படி போட்டிருக்குன்னா, அவர் சோதிக்கப்பட்டபடியால் என்னை சோதனையிலிருந்து தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, அவர் சோதிக்கப்பட்டபடியால். இருங்க, உங்களுக்கு சோதனைங்கிறது பலவித சோதனை வரலாம், பலவீன சோதனை வரலாம், பல இன்னல்கள் வரலாம். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க பேசணும். அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்களேன் பார்ப்போம். எபிரேயர்ல இருக்குது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைத்தட்டாப்பாக நடி சொல்லுங்க. சோதனையிலும் தப்பி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல டானிக்கு, நல்ல மாத்திரை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை பாருங்க. அவர் சோதிக்கப்பட்டபடியால். எல்லாம் வாயை உம்முன்று இருந்தீங்க, சோதனை வரும். நான் சொல்ற சொன்னீங்கன்னா சோதனை ஓடும். ஆமென். சத்தமா ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் அவர் சோதிக்கப்பட்டபடியால் எனக்கு வந்த சோதனையிலிருந்து என்ன 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 தப்பி வைக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சோதனையிலிருந்து என்னை தப்பி வைக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனை வந்துருச்சு, இந்த கஷ்டம் வந்துருச்சு, என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, அவர் சோதனையிலிருந்து தப்பி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சிலுவையில் அடிச்சதை, ரத்த சிந்தனை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஈஸ்டர் அன்னைக்கு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆமா, இயேசு உயிர் தெழுந்தார். ஆமா. மாசத்துக்கு ஒரு திருவிருந்த ஆராதனை. அப்பதான் இயேசு பாடுகள் பட்டு இருக்கிறார் எல்லாரும். அப்பதான் சிலுவை பாடுகளை அனுதினமும் நீங்க தியானம் பண்ணணும். ரத்தத்தை குறித்து நீங்க தியானம் பண்ணணும். ரத்தத்தினால தான் மீட்பு, ரத்தத்தினால தான் விடுதலை, ரத்தத்தினால தான் சுகம், ரத்தத்தினால தான் சமாதானம், ரத்தத்தினால தான் ஐஸ்வர்யம், ரத்தத்தினால தான் அவர் பக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப ரத்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தாலே எனக்கு சமாதானம், இயேசுவின் ரத்தத்தாலே எனக்கு மீட்பு, இயேசுவின் ரத்தத்தாலே எனக்கு விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். வசனத்தை சொல்லுங்க, நானு வசனத்தை மறக்க மாட்டேன். வசனத்தை. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ஆட்டாட்டாட்டாட்டாட்டா, நான் காலையில் சாப்பிட மறந்துட்டேன்ல. மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? ஆமாம், மறந்தே போச்சு, சாப்பிடாம வந்துட்டேன் வீட்டில் இருந்து. சொல்லுவோமா? சாப்பிடாம மறந்துட்டேன். எங்கேயாச்சும் யாரும் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? சாப்பாடு முக்கியமா வசனம் முக்கியமா? சாப்பாடு முக்கியமா வசனம் முக்கியமா? மனிதன் அப்பத்திலாம் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாயில நீங்க அடிக்கடி வச்சிருக்கிறீங்க. வசனத்தை அடிக்கடி பேசணும். வசனத்தை மறந்துடவே கூடாது.
இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் டெவலப்மெண்ட் ஆகியிருக்கேன்னா, கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்காருன்னா, வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன், வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கள். வார்த்தையை சொல்லணும். பிசாசு வருவான், நம்ம சும்மா இருக்கும்போது வருவான். வந்தா அவன் நம்மளை விட்டு அவனை ஓட வைக்கணும். அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. பிசாசு வருவான், ஆனால் என்கிட்ட வந்தானா அவனை வார்த்தையில் ஓட வச்சிருவேன், அவனை வார்த்தையில் ஓட வச்சிருவேன். அல்லேலூயா. இயேசு கிட்ட பிசாசு வந்தானா வரலையா? எப்படி ஓட வச்சாரு? பிசாசிட்ட வந்து பேசுவான், அழகா பேசுவான். அப்படி நின்றுக்கிட்டு என்ன இயேசுவே, ரொம்ப பசிக்குது போல தெரியுது, முன்னாடி கல் கிடக்கு ஏசப்பா, அது அப்பா அம்மாக்கு சாப்பிடு, உம்மால முடியும்ல, நீ பிதாவுடைய குமாரன் அல்லவா, நீ யாரு, இந்த கல் கிடக்கு பாரு, அப்பா அம்மாக்கு சாப்பிடு ஏசப்பா. உடனே ஆமா, என்கிட்ட இருக்கிற சக்தி இருக்கிறது, என்கிட்ட வல்லம் இருக்கிறது, நான் அப்பா அம்மாக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டாராங்க. என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையில பிழைக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. சாப்பாட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவர் வார்த்தை என்கிட்ட இருக்கு, அவர் வார்த்தை என்கிட்ட இருக்கு, அவர் வார்த்தை என்கிட்ட இருந்தா சாப்பாடு என்ன தேடி வரும். ஐயா கையாத்தட்டு. அல்லேலூயா. சாப்பாடு உங்களை தேடி வருமா வராதா? வர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.